நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடே, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே.
ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால், ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால், மீட்டிர இரத்தத்தால் தூக்கினில் இரக்கத்தால், மீட்டிர இரத்தத்தால் தூக்கினில் இரக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, அன்பை என்மேல் ஊற்றினீரே, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என் ஆசை நாயகா இனிய மனவாளா, என் ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. நான் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். பிதாவை ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியானவரை ஆராதிப்பேன் நான். Thank you. ஓஹோ ஆராதிப்பேன் நான். Hallelujah, Hallelujah, ஆராதிப்பேன் நான். இயேசு ராஜாவை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஓ ஷபா லவதரலா விபலாதலா ஷாரலவலா விபதாதலா விதாதனா. ஓ துணையாளரே, சிறைகளை எங்களை கனிக்குற வைக்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா இயேசுதா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான்,
ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஹல்லேலூயா. என் ஆசை நாயகா இனிய மனவாளா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நம்ம உயர்த்துகிறோம் டாடி. உங்களை உயர்த்துவது தான் எங்களுக்கு மேன்மை, உங்களை பாடுவது தான் எங்களுக்கு மேன்மை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர் காட். தேவரி சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே. Nothing is impossible with you. உம்மால் எல்லாம் கூடும். சிங்கக்குட்டியை தாய்ச்சிந்து பட்டினியாக கிடக்கும். கத்தை தேடுகிறதுக்கு ஒரு நன்மை குறைபடாது. உங்களை தேடி வந்த எங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. காத்திருக்கிறதுக்கு புது பலன். ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். நன்றி சொல்ற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆஸ்வதிப்பட்டான மாலை கூடுகை காய்ச்சோது சமூகத்தை நாங்கள் கூடி வந்து பாடும்படியான கருவிகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாய்ந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி மகளை பயன்படுத்தும். சத்தியத்தை அறிவியோ சத்தியம் ஒரு விடுதலையாக ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகம விளக்க கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த அதிகாரம் யாத்திராகம 26ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு ஹல்லேலூயா அந்த மேல் கூரை ஹல்லேலூயா அதை குறித்து இந்த 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அந்த மேல் கூரை இல்லையா, பலிபீடம் இல்லையா, போனதே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது மூன்றும் இணைஞ்சது தான் ஆசாரிப்பு கூடாரம். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரகாரத்தில் பலிபீடம் இருக்குது, தண்ணீர் தொட்டி இருக்குது. அதுக்கு பிறகு தான் பரிசுத்த ஸ்தலம். அதில் மேஜை, குத்து விளக்கு, தூப பீடம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ளே பார்க்கும்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அல்லேலூயா இருக்கிறத நாம் பார்த்தோம். அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அப்போ இது இந்த வாசஸ்தலத்துக்கு மேலே கூரை அல்லேலூயா. அந்த மூடு திரை ஆண்டவர் சொல்லும்போது அது 4 லேயர் கொண்டது அல்லேலூயா இல்லையா. முதல்ல அது என்னது, பஞ்சு நூலால் செய்யப்பட்ட ஒரு லேயர் அல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்கும்பொழுது அது இல்லையா எதனால படுது இல்லையா, திரிந்த மெல்லிய பஞ்சு நூல் முதல்ல, அப்புறம் ஆட்டு ரோமம், ஆட்டு மயிர் அல்லேலூயா, அந்த ஆட்டு ரோமத்தினால ஆன ஒரு லேயர். அடுத்து ஆட்டுக்கடா தோல் அல்லேலூயா. நான்காவது இல்லையா தகசு தோல் இல்லையா. 4 லேயர். அப்போ மேலே தான் அந்த தகசு தோல். அது வந்து கருப்பாக அந்த அளவுக்கு அழகு கிடையாது. ஆனால் உள்ளே நீங்கள் என்டர் ஆன உடனே பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்டர் ஆன உடனே பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த முதல் லேயர் தான் இருக்கும் அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், இந்த ஃபால்ஸ் சீலிங் போடுற மாதிரி ஆண்டவர் எவ்வளோ அழகாக அன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க மோசே கிட்ட அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலம் உள்ளே போனோடனே அவ்வளவு அழகு. ஏன்னா திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இள நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூல் அல்லேலூயா.
அப்படியே கலர்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நூலினால் செய்யப்பட்ட ஒரு லேயர் அல்லேலூயா அது இருக்கும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லும்பொழுது முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூல் அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த நூல் நீங்கள் பார்க்கும்பொழுது அது எதனால் செய்யப்படுது அப்படின்னா, அது அந்த பஞ்சு அந்த கொட்டை இல்லையா, அந்த பஞ்சு மரத்தில் அந்த கொட்டை உடைச்சி அது வெடிச்சு அல்லேலூயா. அப்போ தான் அந்த பஞ்சு என்ன செய்யும், வெளியே வரும் அல்லேலூயா. வந்தோடனே அப்படியே எடுத்து மேலே திரையா போட்டுற முடியுமா? முடியாது. அந்த பஞ்சை எடுத்து அதை இல்லையா, அதை நூலாக நஞ்சு அதுக்கப்புறம் அதை துணியாக நஞ்சு அல்லேலூயா இல்லையா, அது பல ஸ்டேஜுகளை கடந்த பிறகுதான் அது வாசஸ்தலத்துக்குள்ள ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு மூடு திரையாக கர்த்தர் கொண்டு வருகிறார் அல்லேலூயா. அப்படியே பஞ்சா கொண்டு வந்து வைக்க முடியாது அல்லேலூயா. ஒரு காத்தடிச்சுட்டா பறந்து போயிடும் அல்லேலூயா இல்லையா. அப்போ இந்த பஞ்சு பல விதமான ஸ்டேஜ்களை கடந்து தான் ஆண்டோட வாசஸ்தலத்துக்குள்ள அது என்டர் ஆகுது அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாமளும் பார்க்கும்பொழுது பாருங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள அல்லேலூயா அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள இல்லையா நாம வரணும். அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம கடந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் பல ஸ்டேஜ்களை வைக்கிறார் அல்லேலூயா. ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு இல்லையா ஒரு ஸ்டேஜ். அப்போ நொறுக்கப்படாம எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது அல்லேலூயா. பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க பல பாடுகளோடு வேதனையோடு துக்கத்தோடு நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அல்லேலூயா. அந்த நொறுக்கப்பட்ட இருதயம் கொண்டவர்கள், உடைக்கப்பட்ட இருதயம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள தான் கர்த்தர் கரத்துல எடுத்து அவருடைய வாசஸ்தலத்துல கொண்டு வந்து அந்த மூடு திரைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார் அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு உடைக்கப்பட்ட ஒரு உள்ள இருக்கணும் அல்லேலூயா. ஒரு பெருமையுள்ள இருதயமோ மேட்டிமையான இருதயமோ அல்லேலூயா இல்லையா, ஒரு கர்வமான ஒரு இருதயமோ நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு நொறுக்கப்பட்ட இருதயத்தோட யாரெல்லாம் அவருடைய ஆலயத்துக்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ள ஓடி வர்றாங்களோ அவங்களை கர்த்தர் கரத்துல எடுக்கிறார் அல்லேலூயா. எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். ஏன்னா ஒரு நிலம் கூட பாருங்களேன், அது நல்லா விளையணும், நல்ல பயிரை கொடுக்கணும், அது நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த விவசாயி அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துறான் இல்லையா, அதை கொத்தி மம்முட்டி வச்சு கொத்தி உழுது இல்லையா, அது எவ்வளவு அந்த நிலம் அது எந்த அளவுக்கு உடைக்கப்படுதோ எந்த அளவுக்கு உழப்படுதோ அந்த அளவுக்கு தான் அதோடைய பயன் வரும் இல்லையா. ஒரு நல்ல ஒரு செழிப்பான பயிர் விளையணும் அப்படின்னா அது தன்னை நிலம் ஒப்பு கொடுக்கணும் அல்லேலூயா. அப்பதான் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா பயிர்களையும் கனிகளையும் இல்லையா காய்களையும் அது கொடுக்க முடியும் அல்லேலூயா. அப்ப நாம அப்படி மாறும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஒரு மேகம் இருக்கு, ஒரு மழை வரணும் அப்படின்னா மேகம் ஒன்றோடு ஒன்று இடித்து மோதி அல்லேலூயா இல்லையா அதுக்கு பிறகு ஒட்டைக்கப்படும் பாருங்க, வானம் ஒட்டைக்கப்படும் பொழுதுதான் அப்பதான் ஒரு ஆசீர்வாதமான மழை நமக்கு பெய்யும் அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும் அப்படின்னா அந்த மேகம் ஒட்டைக்கப்படணும். அதான அங்க மேல உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கலன்னா இங்க நமக்கு மழை கிடையாது, தண்ணீர் கிடையாது ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு உடைக்கப்படணும். அப்ப பாருங்க, உடைக்கப்பட்ட நிலம் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குது, உடைக்கப்பட்ட மேகம் தான் ஆசீர்வாதமான மழையை கொடுக்குது. அப்ப நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம் பாடுள்ள ஒரு மனிதனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவங்கள தான் மகிமையாய்ப்படுத்துகிறார் அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தாலாக பலன் கொடுக்காது அல்லேலூயா. அப்ப அது தனியே ஒப்பு கொடுக்குது. கோதுமைனா எடுத்த உடனே உங்களுக்கு சப்பாத்தி வந்துருமா, அப்போ வந்துருமா ஹல்லேலூயா. கோதுமை என்ன செய்யணும், அது விளையணும், அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அல்லேலூயா இல்லையா. அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வெளிச்சம் கொடுத்து அதுக்கு உரம் போட்டு அதை விளைய செஞ்சு அதை கொண்டு போய் அப்படியே வந்து கோதுமையை அவிச்சு தின்ற முடியுமா? இல்லை. அந்த கோதுமையை கொண்டு போய் என்ன செய்யறோம், அதை சுத்தமாக முரத்தில் போட்டு நல்லா சுலகையில் புடைச்சி அல்லேலூயா நல்லா தூசி தும்பெல்லாம் எடுத்து அதை அடித்து அதோட பதரெல்லாம் எடுத்துட்டு அல்லேலூயா அதுக்கு பிறகு மிஷினில் வேற கொடுத்து அதை நைஸாக அரைச்சி அல்லேலூயா அதுக்கப்புறம் விடுவோமா வந்து பெசஞ்சு அல்லேலூயா. எவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு, நல்லா பெசலைன்னா கல்லு மாதிரி இருக்கும் சப்பாத்தி அல்லேலூயா.
இல்லையா? அப்ப சப்பாத்தி நல்ல சாஃப்டா ரொட்டி வரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு அதை பெசையணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் ஆண்டவர் அப்படிதான் எடுத்தவொடனே அப்படியே எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். பல பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதுக்குள்ள கடந்து வரும்போது தான் பாருங்க கர்த்தர் மகிமையாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்க. உபத்திரவத்தின் குவைக்குள்ள யாரெல்லாம் போயிட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகிமை தான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இதெல்லாம் பல ஸ்டேஜுக்கு கடந்து வந்த பிறகுதான் மனிதர்களுக்கு மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறுது. அப்ப இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? உடைக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப பஞ்சு தன்னை உடைக்க, தன்னை வெறுமையாக்க, தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு அது ஒரு மூடு திரையாய் கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து வரணும் அப்படின்னா நம்மை முழுமையாய் வெறுமையாக்கி உடைக்கப்பட்ட உள்ளத்தோட கர்த்தர் சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க கர்த்தர் கரத்தில் எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்பொழுது பாருங்க இயேசுவை குறித்து இங்க சொல்லப்படும் பொழுது 10ஆம் வசனத்துல கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவே பாருங்க இல்லையா, பிதாவுக்கு ஒரே குமாரன், இல்லையோ செல்ல குமாரன், ஒரே குமாரன், பிரியமான நேச குமாரன். அல்லேலூயா. அவரையே பிதா என்ன பண்ணாரா? நொறுக்க சித்தமாக, அல்லேலூயா, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கு தெரியும் இயேசு பட்டா மாதிரி யாரும் பாடுபடலைங்க. அல்லேலூயா. இல்லையா? நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், காயப்பட்டார். அல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தி இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு கூட நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க இயேசுவே பாருங்க, அதனால்தான் அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க குமாரனா இருந்தோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, நான் ஆண்டோட பிள்ளையாச்சே, நான் ஏசப்பாவோட பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் பிரச்சனை? நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் கடன்? நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தும் எனக்கு ஏன் போராட்டம்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஆனா இயேசு அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க இன்னைக்கு பாடுகள், இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளமே அதாங்க. அப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, எந்த போராட்டம் இல்லைன்னா உங்களை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். போராட்டமே இல்லைன்னா ஆண்டவர் சொல்ல நீங்க யாரோட பிள்ளை? வேசியும் பிள்ளை. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஆண்டவர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க பல பாடுகளை கடந்து வரும்போது அதெல்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க இயேசு ஆண்டவருடைய சித்தத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா அவர் நம்மை நொறுக்குகிறார். அல்லேலூயா. பாடுகளுக்கு உட்படுத்துறார். அதன் பலன் என்ன? அவர் ஆத்துமாவை மரணத்துல ஊற்றினால பட்ட பாடுகளினால ஆண்டவருக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த சந்ததி தான் இன்னைக்கு நானும் நீங்களும். அல்லேலூயா. అందులో அவர் அன்னைக்கு பட்ட அந்த நொறுக்கப்பட தன்னை பாடுபட அவர் ஒப்பு கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபை, அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய சபைகளை நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அவர் மாத்திரம் அன்னைக்கு நொறுக்கப்படலாம், இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமா? நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? சுகம் கிடைச்சிருக்குமா? ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? நினைச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுக்கணும்னா நம்ம ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. இல்லையா? அப்ப அவரை தான் நாம முன்னால வைக்கணும். அப்ப அவர் பாடுபட்டார்னா எனக்கும் பாடுகள் உண்டு. அல்லேலூயா. அப்ப நாம நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்ம என்ன கொண்டு ஒரு வாசஸ்தலத்துக்கு மூடு திரையாய் கர்த்தர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை போல நம்மை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பார்க்கும்போது பாருங்க லூக்காவின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்பொழுது 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் அப்பா ஒரு பாடு இல்லை, 2 பாடு இல்லை, இங்க எண்ணிக்கையே கிடையாது இல்லையா. அப்போ ஆண்டவர் மனுஷகுமாரன் பல பாடுபடணும். அல்லேலூயா. அவர் ஆசாரியர்களால் வேத பாரகர்களால் என்ன செய்யணும்? ஆகாத தள்ளப்படணும், கொல்லப்படணும். அல்லேலூயா. அப்புறம் பாடுகள், தள்ளப்படணும், கொல்லப்படணும், அதுக்கப்புறம் தான் உயிர் தெழுதல். அல்லேலூயா. அப்ப இயேசு நல்லா இங்க தெளிவா சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஏங்க தள்ளப்படணும் இல்லையா? நினைச்சு பாருங்க இல்லையா. எவ்வளவு ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அற்புதத்தை வாங்கின ஜனம், அவர் போட்ட இல்லையா 5 அப்பம் 2 மீனை ருசிச்ச ஜனம். அல்லேலூயா இல்லையா. அவர் கூடவே இருந்தவங்க எல்லாம் கடைசி நாள் என்ன சொன்னாங்க அவரை பார்த்து? இல்லையா, எங்களுக்கு பரபாசை கொடும் இல்லையா, இவனை சிலுவையில் அறையும், பரபாசை தாரும். பரபாசை, அவன் பரபாசை என்ன காட்டினான் இல்லையா? ஒண்ணுமே இல்லை இல்லையா. அவன் திருடன், கொலகாரன், பாதகன். ஜனம் கேக்குது, உலகம் கேக்குது, அவனை எங்களுக்கு விடுதலையாக்கும், இவரை சிலுவையில் அறையும். பார்த்தீங்களா? அவர்கிட்ட நன்மை பெற்ற ஜனங்களே பாருங்க அவரை தள்ளினார்களாம். அல்லேலூயா. ஆனால் கவலைப்படாதீங்க, இயேசுவே தள்ளினவங்க நம்மளை தள்ள மாட்டாங்களா இல்லையா? நீங்கள் குடும்பத்தில் தள்ளப்படலாம், சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் தள்ளப்படலாம், அல்லே இந்த உலகத்தில் நீங்கள் தள்ளப்படலாம், கவலையே படாதீங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே பார்க்கிறோம், அவர் தள்ளப்படணும், அவர் கொல்லப்படணும். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் உயிரை கொடுக்கணும். அல்லேலூயா இல்லையா. நமக்கும் அதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் நம்மளை தள்ளுவாங்க, கொல்லுவாங்க. கொல்றதுனா பெரிய கத்தி இருந்ததெல்லாம் உங்களுக்கு குத்த மாட்டாங்க இல்லையா. கத்தி மாதிரி இருக்கிற நாக்கை வச்சு கொண்டுடுவாங்க உங்களை. அவ்வளோ நீங்கள் க்ளோஸ் ஆயிடுவீங்க இல்லையா. நல்லா இருப்போம், ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கொண்டுடும். அல்லேலூயா இல்லையா. அப்போ இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வரும். அப்போ இதெல்லாம் நம்ம சகிக்கும் பொழுது, அல்லேல இயேசு சகித்தார், தள்ளப்படும் போது சகித்தார், கொல்லப்படும் போது சகித்தார், பாடுபடும் போது சகித்தார். அதனால தான் பாருங்க உயிர் தெழுந்து இன்னைக்கு உயிரோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியம் நடந்தாதான், பாடுகளும் தள்ளப்படணும், கொல்லப்படும் பொழுதுதான் நமக்கு உயிர் தெழுதல். அல்லேலூயா. அப்போ இயேசு விட்டது போல நாம எதையுமே விடலைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, நான் இயேசுக்காக வேலையை விட்டேன், சொத்தை விட்டேன், ஆஸ்தியை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன். அல்லேலூயா இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சாட்சி. ஆனால் நான் சொல்றேன், இயேசுவை போல நம்ம யாரும் விடலைங்க. அவர் பரலோகத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்கள் எல்லாம் விட்டு, மகிமையை துறந்து இல்லையா, மனித அவதாரம் எடுத்து நமக்காக இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோமா? உங்களை பெரிய சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டு கீழே உட்கார வச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம உட்காருவோமா? நின்றுட்டே இருந்தாலும் இருப்போமே தவிர, 24 மணி நேரம் ஆனாலும் நட்டமா நிற்போமே தவிர உட்கார மாட்டோம். ஏன்? நான் இவ்வளவு நேரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தேன், இன்னைக்கு என்ன தரையில் உட்கார சொல்றாங்க, அப்படி சொல்லுவோம்ல. அல்லேலூயா. நிறைய பேர் சேரை விட்டு கொடுக்குறது இல்லையா. அவங்க உட்கார்ந்துருக்கிற சேர்ல யாருன்னா உட்கார்ந்தா கூட எழுப்பிட்டு உட்காருவாங்க. அல்லேலூயா. சேர கூட விடத்துக்கு நம்ம மனசு இல்லையா. நம்ம என்னத்தை விட போறோம் இயேசுக்காக? நினைச்சு பாருங்க இல்லையா. அப்ப இங்க பாக்குறோம், இயேசு எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் விட்டதுனால தாங்க. அல்லேலூயா இல்லையா. அவர் விட்டதுனால இல்ல, பாடுபட்டதுனால உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அப்ப நாமளும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க நம்ம கஷ்டம், நம்ம பாடு என்ன, பிரச்சனை என்ன, போராட்டம்னு தெரியும். ஏன்னா அதுக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா இல்லையா. அப்போ அவருக்கு நல்லா தெரியும். நம்ம நினைக்கிறோம் என் பாடு என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். என் இதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் இதயம், கவலைப்படாதீங்க, உங்கள் போராட்டம் இயேசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா
இல்லையா? அப்போ உடைஞ்ச விசாரத்தோடு வந்திருக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஏற்ற வார்த்தை கொடுத்து தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இயேசு இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மை சோதிக்கப்பட்டாலும் நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு நீங்க பார்க்கும்போது பாருங்க, எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாங்க இல்லையா? அவர் என்ன தெரியுமா எம்ஜிஆர் ஒட்டுவாரு? நான் வந்து பசினா எனக்கு என்னன்னு நல்லா தெரியும். ஏன்னா பல நாள் பட்டினியா நான் கடந்திருக்கேன். அதனால அவர் பேசுறதே அப்படிதான் பேசுவார். பல நாள் நான் பட்டினியா இருந்தனால உங்க பசி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பல நாள் நான் வந்து எதுவுமே இல்லாம இருந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் வேலை இல்லாம இருந்தேன் இல்லையா? அதனால நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னு சொல்லி அவர் எல்லாம் இந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் பேசுவார் அவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஜாக்கெட் போடாத பாட்டி அப்படியே தூக்கிடுவார் இல்லையா? தூக்கி போஸ்ட் கொடுத்து ஒரு போஸ்டர் அச்சா இருப்பாருங்க இல்லையா? அவர் முதல் நிற்கும் போது இப்படிதான் போஸ்டர் உடனே குத்துனாங்க பாருங்க எல்லாரும் ரெட்டை இலையில. அப்ப வந்தவர் தான் சாவர வரைக்கும் போல இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் தான் பட்ட பாடு மாதிரி நீங்க படுறீங்கன்னு சொன்ன உடனே குத்திட்டாங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆனா இவர் பாருங்க இல்லையா, வானத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு மகிமையை துறந்து நமக்காக வந்தாரு. இவர் நமக்கு செய்யாம விடுவாரா? ஒரு மனுஷனே செய்யும் பொழுது தேவாதி தேவன் அகில உலகத்தை ஆளுகை செய்கிறவர், உண்டாக்கினவர், நமக்காக எதாவது செய்ய மாட்டாரா? அல்லேலூயா இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப யாவையும் A to Z உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு யெகோவா தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தையும் பாடுகளையும் அறிந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்க்கும்பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்பொழுது 15ஆம் வசனத்துல பாருங்க, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? ஒரு பணிந்த ஆவி, ஒரு நொறுங்குண்ட ஆவி. அல்லேலூயா. ஒரு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்குள்ளதாமா நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நீ தான் என்னுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. ரொம்ப மேட்டிமையா இருக்கிற இருதயத்துள்ள இருக்கிறவங்க கிட்டலாம் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். இங்க அழகா ஆண்டவர் சொல்றார், ஒரு நொறுங்குன இருதயம். அல்லேலூயா. ஒரு பணிந்த ஒரு இருதயம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிட்ட வந்தாலே நமக்கு ஒரு பணிவு, ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள்லாம் வந்தாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க பார்க்கும்போது மத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க பாருங்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஏசப்பாவை பார்த்து இவங்க வாங்கறதுக்கு வரல, கொடுக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பல வனாந்திரம், பாலைவனம் இதெல்லாம் கடந்து இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்களா? இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு பிறந்த இடத்துல, அல்லேலூயா, வந்த உடனே அவரை கண்டு அவரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. நீங்க சாஸ்திரிங்கன்னா லேசா நினைச்சிடாதீங்க. அவங்க எவ்வளவு ஞானிகள் தெரியுமா? எவ்வளவு ஞானம், அறிவு, அவங்க அவ்வளவு பேர் பெற்றவங்க, அவ்வளவு திறமைகளும் ஞானமும் அறிவும் அவங்களுக்கு எவ்வளவு இல்லையா? ஏன்னா கொண்டு வந்திருக்கதே எல்லாம் விலை உயர்ந்தது, தூப வர்க்கம், வெள்ளை போலம், பொண்ணு. அல்லேலூயா இல்லையா? அப்ப அவ்வளவு உயர்ந்த காரியங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு வசதியா இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ அவங்க நல்ல ஆஸ்தி உடையவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஞானவான்கள். அதனால அவங்க பேரே சாஸ்திரிகள். அல்லேலூயா. ஆனா இயேசுவை கண்ட உடனே சாஷ்டாங்கமா விழுந்தார்களாம். அல்லேலூயா.
அப்போ பணிவு இருக்கணும் தேவனே இல்லையா. நம்ம பணிந்து கொள்ளணும், குனிந்து பணிந்து முழங்கால் படியிட கடவோம். அல்லேலூயா. நம்ம உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக சங்கீதக்காரன் சொல்றான், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு பணிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தாழ்மை, ஒரு நொறுங்கின இருதயம். அல்லேலூயா இல்லையா. ரொம்ப இந்த இடம் எனக்கு பிடிச்சது, எப்படி சாஷ்டாங்கமா விழுந்தாங்களாம் பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு எனக்கு என்னன்னா, ஆராதனைக்கு வந்தாலும் ஆலயத்துக்குள்ள வந்தாலும் நான் ஒரு டாக்டர் இப்படி கை கட்டி நிற்க, நான் ஒரு இன்ஜினியர் இல்லையா. எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஜினியராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் டாட்டா பிர்லாவாக இருந்தாலும், நீங்கள் அம்பானி குடும்பமே இருந்தாலும், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்தால் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழதான் செய்யணும். அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும், ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும், குடும்பத்தில் அதிசயத்தை செய்யணும், உங்களையே கர்த்தர் அற்புதமா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் சாஷ்டாங்கமா. அல்லேலூயா. அப்போ தேவன் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, மனுஷங்க நம்ம கிட்ட வந்து இல்லையா, நம்ம கிட்ட எல்லா பணத்தை வாங்கிப்பாங்க, எல்லா ஹெல்ப்பு இல்லையா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து நம்மளை நல்லா பயன்படுத்திப்பாங்க. நீங்க பாருங்க, உலகத்துல நல்லா பயன்படுத்திக்குவாங்க, பணத்தை வாங்கிப்பாங்க, உதவி வாங்கிக்குவாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. போகும்போது சும்மா போக மாட்டாங்க, உங்களை தூக்கி கீழே போட்டு நொறுக்கி போட்டு போவாங்க. அல்லேலூயா. அனுபவம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. தேவன் அவர்கிட்ட வர்றவங்கள, அவரை பணிந்து கொள்ளுகிறவங்க கிட்ட ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறாருன்னா நொறுக்குவார். அல்லேலூயா. வந்த உடனே அதனால்தான் இயேசு தன்னை நொறுக்க என்ன செய்றார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவர் நொறுக்கும் போது நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்வார்? முதல்ல நம்மளை வந்த உடனே உங்களை பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணுவார்னா நல்லா நொறுக்குவார். நல்லா நொறுக்கி 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 விக்டோரியான்ற அடையாளமே தெரியாது, மாவாக்கிடுவார். அப்படி அந்த உருவம், உங்கள் பிம்பம், உங்களுடைய உருவம் எதுவுமே தெரியாது, நீங்க யாருமே தெரியாத அளவுக்கு உங்களை சதைச்சிருவார். அப்படியே அல்லேலூயா. அப்படி உங்களை நொறுக்கி பொடியாக்கி உங்களை ஒட்டச்சி அதுக்கு பிறகு உங்களை பயன்படுத்துவார் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையா உங்களை பயன்படுத்த. அப்ப உலகம் பாருங்க உங்களை பயன்படுத்தி உடைக்கும், கர்த்தர் உங்களை உடைச்சி உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவார். அப்ப அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்துல ஒண்ணு நம்மை நொறுக்கப்படுறது. அப்ப நொறுங்கின இருதயம், பணிவுள்ள ஒரு இருதயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா நாம ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அப்ப தேவன் பாருங்க சித்தம் நம்மை நொறுக்கி அவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய சுய சித்தம் இல்லையா, நிறைய பேருக்கு சுயம் நிறைய இருக்கும், அதனாலதான் நம்மளை நொறுக்கிறாரு. நொறுக்கி அந்த சுய சித்தத்தெல்லாம் நமக்குள்ள இருந்து எடுத்து போட்டு அப்படியே தேவ சித்தத்தை உள்ள வச்சு அல்லேலூயா அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாரு? உங்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், சாஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மைக்குள்ள வாசம் செய்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படி ஆண்டவர் மாற்றுவார் நம்மை. நீங்க பார்க்கும்பொழுது பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்பொழுது பார்க்குறோம் இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 61ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் முதலியா சொல்லிட்டார், முதல்ல இந்த சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவரே இல்லையா, அவ பிரதான ஆசாரியர்கள் பிடித்து அவங்க வீட்டில் வச்சு சுற்றி இல்லையா நெருப்பு முட்டி சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இதை தூரத்தில் பேதுரு போய் என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிட்டே போய் அவங்க நடுவில் போய் உட்காடுறாரு. அங்கே இருக்கிற வேலைக்காரி சொல்கிறா, இவனும் அவங்க கூட இருந்த ஆளு தான். இல்லவே இல்லை. அல்லேலூயா. இவங்க யாருன்னே தெரியாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, இயேசு கூடவே இருந்து இல்லையா, இயேசு கூடவே தூங்கி, இயேசு கூடவே சாப்பிட்டு, அல்லேலூயா, ஒரே தட்டில் சாப்பிட்டு, ஒரே வீட்டில் இருந்து, அல்லேலூயா.
இல்லையா? இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வேலைக்காரன் அவன் சொல்றான், இல்லை இவனும் அந்த கலிலேயன் தான், இவன் அவங்களோட இருந்த ஒரு ஆள் தான் அப்படின்னா இல்லவே இல்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நான் அல்ல, நான் அவரை இல்லையா, நான் அறியேன், அவனை நான் அறியேன், யாருன்னே தெரியாது எனக்கு. அல்லேலூயா. மூன்றாவது தரமும் ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, அப்பயும் சொல்றான், இல்லை நான் இவரை யாருன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப 3 தரம் பேதுரு மறுதளித்தார். அல்லேலூயா. அப்போ மறுதளிச்சாலும் பாருங்க, நம்ம நிறைய தடவை சொல்லுவோம் பேதுரு மறுதளிச்சிட்டாரு, பேதுரு மறுதளிச்சிட்டார். அவராது 3 தரம் தான் மறுதளிச்சார். அல்லேலூயா. நம்மலாம் கணக்கெடுத்தா எத்தனை தரம் மறுதளிச்சிருப்போனே தெரியாது. அல்லேலூயா. இயேசு இல்லையா, இயேசை விட்டு இயேசுக்காக நின்னோமா இல்லை நாம மறுதளிச்சோமான்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா. இல்லையா? ஆனால் பாருங்க, பேதுரு 3 தரம் மறுதளிச்சாலும் அடுத்து என்ன பண்ணார்? உடைக்கப்பட்ட உள்ளம். பாருங்க, அந்த உடைக்கப்பட்டு அப்போ ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வருது. அந்த 3 தரம் மறுதளிச்ச உடனே அப்போ பாருங்க ஆண்டவர் சொன்னது அவனுக்கு அப்படியே வருது. நீ சேவல் கூதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதளிப்பான். அந்த வார்த்தை, அந்த வசனம் அவருக்குள்ள வந்த உடனே குத்தப்பட்டு இருதயம் இல்லையா, குத்தப்பட்டு. அல்லேலூயா. இல்லையா? பாருங்க, ஆதி சபை பேதுரு நின்று பிரசங்கம் பண்றாரு. அப்ப அவங்களாம் இருதயத்துல குத்தப்பட்டவர்கள் ஆகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்களாம். இந்த மாதிரி இப்ப இங்க சபையில யாராவது கேட்கறாங்களா? பாஸ்டர் இன்னைக்கு நீங்க பேசுனீங்க, இந்த வசனம் என்ன பண்ணுச்சு, என் இருதயத்தை குத்துச்சு, நான் என்ன பண்ணணும் கேட்டிருக்கீங்களா? ஆதி சபை அப்படிதான் கேட்டுச்சு. அல்லேலூயா. அதான் அது பெருகுச்சு, எண்ணிக்கையில பெருகுச்சு, தரத்துல பெருகுச்சு, பரிசுத்தத்துல பெருகுச்சு. அநேக ஸ்திரீகள் புருஷர்கள் விசுவாசமுள்ளாகி சபையில சேர்க்கப்பட்டார்கள். 3000 5000 பேர் ஒரே நாள்ல ஞானஸ்நானம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்க இவர் குத்தப்பட்டதுனால தான் இவர் பேசும்போது அநேகர் குத்தப்பட்டிருக்கிறார். இல்ல, இருதயம் இவர் குத்தப்பட்ட உடனே பாருங்க, உடனே மனம் கசந்து அழுகிறார். அதான் உடைக்கப்பட்ட உள்ளம், அந்த நொறுக்கப்பட்ட இருதயம், அந்த பணிந்த இருதயத்துக்குள்ளதான் நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த பேதுருவை தான் ஆண்டவர் கொண்டு என்ன பண்ணாரு இல்லையா, அவருடைய சபையே கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. 3 தரம் மறுதளிச்ச பேதுரை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார். 3 தரம் கேட்கிறார் பாருங்க. ஏன்னா 3 தரம் மறுதளிச்சார்ல. நீங்க பாருங்க, யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்போது அதுல முதல் தரமும் கேட்கிறாரு இல்லையா, சீமோனே இல்லையா நோக்கி, யோனாவின் குமாரனே நீ இவர்களிலும் அதிகமா என்னை இல்லையா என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன். 2ஆம் தரமும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாக சீமோனே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அல்லேலூயா. 3ஆம் தரமும் கேட்கிறேன். 17ஆம் வசனம் பாருங்க, யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் நாடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. பாத்தீங்களா? அவ 3 தரம் அவர் மறுதளிச்சனால ஆண்டவர் 3 தரம் கேட்கிறார், நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா? அல்லேலூயா. அப்ப அந்த உடைக்கப்பட்ட உள்ளம் மறுபடியும் உடையுது அவனுக்கு, துக்கம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி நொறுங்கின இருதயம் உள்ள ஆளைத்தான்பா நான் தேடிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்படி நொறுக்கப்பட்ட இருதயம், அல்லேலூயா, உடைக்கப்பட்ட இருதயம் உள்ள ஆளைத்தான்பா நான் தேடிட்டு இருக்கேன். நீ தான் அவன். இனிமே நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பிரதான மேலியா, நல்ல ஒரு மேய்ப்பனா அவருடைய ஆடுகளை மேய்க்கிற அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் பேதுரு கையில கொடுத்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப நொறுக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும் இல்லையா? சும்மா இல்லையா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆமா என்ன சேவல் கூனா என்ன, கோழி கூனா என்ன இல்லையா, எனக்கு என்ன அப்படின்றது இருந்திருந்தா ஆண்டவர் பயன்படுத்திருக்க முடியாது. அவன் மனங்கசந்து அவன் அழுத பொழுது, அவன் தப்பை உணர்ந்து, அல்லேலூயா, அவன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுதுதான் பாருங்க கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அவருடைய சபையே மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் இல்லை பாருங்க, 18ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லும்பொழுது, நீ இளவயதுள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த
போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவர், அப்பா நீ இளவயதா இருந்த, இவ்வளவு காலம் உன் இஷ்டம், நல்லா சுத்துன, அல்லேலூயா, என் நாடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு இந்த உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. இவ்வளவு காலம் ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், இன்னைக்கு எல்லாம் தான், சின்ன பிள்ளைங்கள இருந்து வாலிப பிள்ளைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம் தான், ஏன் இஷ்டம் இஷ்டம் இஷ்டம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், பார் இவ்வளோ நாள் உன் இஷ்டம், உன் இஷ்டப்படிக்கு போன வந்த ஆடின பாடின எல்லாம் என்னென்னமோ தப்பு பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ இனிமே உன் இஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் கூண்டு போவேன். அல்லேலூயா. இல்லையா, நீ நொறுங்கி நீ வந்திருக்க பத்தியா என் பாதத்தை தேடி, அப்போ உன்னை நான் என்ன செய்வேன், உனக்கு இஷ்டமில்லாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். ஏன்னா அது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அவனோட மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த போறான். அதனால தான் பாடுகளுக்கு பாருங்க, அந்த சபையை நடத்தவும் ஒப்பு கொடுத்தான். பேதுருடைய மரணம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ இல்லையா சிலுவையில் அரைஞ்ச மாதிரி பேதுருவே சிலுவையில் தான் அரைஞ்சாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இல்லை என்ன ஆண்டவரை நேரம் அரைஞ்சிங்க, என்ன அப்படி அறையாதீங்க, இல்லை அதுக்கு நான் தகுதி கிடையாது. அல்லேலூயா. இல்லையா, அவங்க தலைகீழா என்ன பண்ணாங்க, அரைஞ்சாங்க. அப்போ பேதுரோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது பாருங்க, முதல்ல அவருடைய மனைவி பிள்ளை குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணாங்களாம். அல்லேலூயா. அவன் மனைவி தான் அவன் கண்ணு முன்னாடியே நீ இயேசுவை மறுதளிக்கணும், அப்பதான் அவன் மனைவியை விடுவோம், அவன் பிள்ளை இல்லையா அவன் குடும்பத்தை விடுவோன்னு சொல்லும்பொழுது அவர் எந்த சூழ்நிலையும் மறுதளிக்கல. ஏன்னா ஏற்கனவே மறுதளிச்சு மன கசந்து ஒப்பு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னொரு தடவை மறுதளிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ அவரு அவங்களுக்கு பதில் சொல்லலையா, மனைவியை பார்த்து சொன்னாரா, நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளையும் அவருடைய இல்லையா அந்த அவர் நொறுக்கப்பட்டதையும் அவர் காயப்பட்டதையும் இல்லையா அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை நீ நினைச்சுக்கோ. சரிங்களா, எவ்வளோ ஒரு வீர மரணம். அதான் ஆண்டவர் சொல்ற, அவன் இன்ன விதமாய் மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுவான். சாகர வரைக்கும் பேதுரு பாருங்க, அந்த உடைக்கப்பட்ட உள்ளவங்க இயேசு சமூகத்துல இருதயத்தை ஊற்றுகிறவங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. எவ்வளவு வரட்டும் போராட்டம், சாவே வரட்டும், சாவு எனக்கு இல்லையா ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அப்படி நிற்பாங்க. நின்னாரு பாருங்க கடைசி மரணம் வரைக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த பாடுகளை நினைத்து கொண்டு வாழ்ந்த. அப்போ நாம் என்ன செய்யணும், அதுதான் சொல்லுவேன், டெய்லி நீங்கள் இல்லையா நீங்கள் குட் ஃப்ரைடேக்கு மாத்திரம் இந்த ஏசாயாவின் 53ஆம் அதிகாரம் படிக்கக்கூடாது, டெய்லி படிக்கணும். அல்லேலூயா. இல்லையா, அவர் பட்ட பாடுகள்லாம் நாம் அதை தியானிக்க 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 தான் என்ன வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும் பெருமழை வந்தாலும் இல்லையா எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அசையாமல் இயேசுக்காக நிலைச்சி இருப்போம். அல்லேலூயா. இல்லையா, முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் போராட்டம் பிரச்சனையை பார்த்து ஓடி போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, நாம கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் அல்லேலூயா நம்ம ஜீவன் பிரிகிற வரைக்கும் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் நீங்கள் பார்க்கும்பொழுது பாருங்க, லூக்காவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இயேசு இல்லையா ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது இந்த பக்கம் ஒரு கல்லை அங்கிட்ட ஒரு கல்லை. அல்லேலூயா. 2 கல்லர்கள் நடுவில் இயேசு என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பக்கம் இருக்கிற கல்லறையில் இல்லையா அந்த சிலுவையில் இருக்கிறவன் சொல்கிறான் இல்லையா, நீ கிறிஸ்துவானால் உன்னைய ரட்சித்துக்கொள், எங்களை என்ன செய்ய ரட்சி. பார்த்தீங்களா எவ்வளோ ஏளனம், அந்த உடைக்கப்பட்ட உள்ள இல்லை பாருங்க. அல்லேலூயா. சாக போறாங்க. அந்த தருணத்துல கூட இயேசுவை ஏத்துக்க ஒரு இருதயம் இல்ல, கடினமான இருதயம், ஒரு நவமான இருதயம் அவனுக்கு இல்ல, ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் இல்ல, ஒரு உடைக்கப்பட்ட உள்ள அவனுக்குள்ள இல்ல இல்லையா. ஆனா மற்றவர் சொல்றா, ஏன் இப்படி பேசுற நீ, நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நாம கொலை செஞ்சோம், திருடணும், பொய் சொன்னோம், அதுக்கு இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. ஆனா இவர் அப்படி கிடையாது, இவர் தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. இவர் எதுவுமே சொல்ல, பாவத்தை நோக்கி பார்க்காத பரிசுத்த கண்ணர் அவர். அல்லேலூயா.
இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வம் இவரு. ஒரு காரியமா அவர் நடப்பிக்கல, தகாதது ஒன்றுமே அவர் செய்யல, தப்பான காரியம் எதுவுமே செய்யல. இவரை நீ பார்த்து அப்படி சொல்லாதுன்னு அவனை கடிந்து கொண்டு அவனை திட்டிட்டு இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சரிங்களா? அவனுக்கு எவ்வளவு அந்த இன்னொரு கள்ளன் அவனுக்கு பாருங்க, அவர் மேட்டிமை பெருமை அந்த சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை இகழறான் இல்லையா? ஒரு கேவலமா பார்க்கறான், பேசுறான். ஆனா இன்னொருத்த ஒடுக்கப்பட்ட உள்ளத்தோடு அவன் சொல்றான், ஆண்டவரே அல்லேலூயா, இன்றே இல்லையா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ராஜ்யத்துல என்ன நினைச்சு கொள்ளுங்க, நீங்க வரும்போது நினைச்சுக்குங்க, அல்லேலூயா, நான் செஞ்சது பாவம் தான், நாங்க பாவத்தினால்தான் தண்டிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவன் உணர்ந்து அவன் நொறுக்கப்படும் பொழுது இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். சரிங்களா? ஒரு செகண்ட்ல அல்லேலூயா, ஒரு மாயாஜாலம் மாதிரி. அதுக்குன்னு சொல்லி சரி நானும் சாவும் போது என்ன பண்றேன், மனம் திரும்புறேன்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இல்லையா? அவனுக்கு அவ்வளவு நாள் தருணம் கிடைக்கல, ஆனா அவனுக்கு கிடைச்சது ஒரு தருணம், கடைசி தருணம் கிடைச்சது, அதை பயன்படுத்திக்கிட்டான். நிறைய பேரோட வாழ்க்கையில தருணம் வருது, கர்த்தர் கொடுக்கிறாரு, அதை தட்டி கழிச்சிடுறாங்க. அதனால பாருங்க பல இழப்புகள் வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆனால் நாம இல்லை, நமக்கு ஒரு தருணம் இயேசு கொடுக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. பயன்படுத்தி கொள்ளும்போது நமக்கு தான் ஆசீர்வாதம். பாருங்க, இயேசுவோட கூட அவனும் பரதேசிக்கு போயிட்டான், பரலோகம் போயிட்டாங்க. அதுக்கு தானே பிரயாசப்படுறோம் சொல்லுங்க? எதுக்காக ரட்சிக்கப்படுறோம்? உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இதெல்லாம் எதுக்காக இல்லையா? அந்த பரமலோக ராஜ்யத்தில் போய் சேர, அவரை முகமுகமாய் தரிசிக்க. அல்லேலூயா. அப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அது கிடைக்காம நம்ம இங்க 1000 பண்ணி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. பாருங்க, இந்த கள்ளன் பாருங்க, அந்த கடைசி நேரத்துல கர்த்தரை அவனுக்கு தொழுது கொண்டான், பணிந்து கொண்டான். ஒரு பணிந்துள்ள ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி, வாப்பா நான் வாசம் பண்ணுற இடத்துக்கு நீ வாசம் பண்ணவா, அதுவும் கொஞ்ச நாள் இல்ல, நித்தியமா என் கூட வாசம் பண்ண போற. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நொறுக்கப்படுகிறவரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நொறுக்கப்பட்டவர்களை தான் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது வாசஸ்தலத்துக்குள்ள இல்லையா, நாம ஒரு பஞ்சு நூலாய் அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த பஞ்சு மரத்துல வெடிக்கப்படும் இல்லையா, உடைக்கப்படும். அப்பதான் பஞ்சு வெளியே வரும், பஞ்சு நூலா மாறும், நூலு துணியா மாறும், துணி தான் இப்ப என்ன பண்ணுது, அப்படியே பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வருது, பல ஸ்டேஜ்களை கடந்து. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிதாங்க ஆண்டவர் உடைச்சி உருவாக்கி பல ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. கொண்டு போய் அவர் கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அல்லேலூயா. அவரை நாம சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இல்லையா? அப்ப நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்னாள் இல்லையா, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, எல்கானா அவருக்கு 2 மனைவி, பெனினாள், அன்னாள் இல்லையா, 2 பேர் இல்லையா. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அவர் வருஷந்தோறும் தேவனை என்ன செய்யறாரு, பணிந்து கொள்ள அவர் வர்றாரு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த பெனினாள் இல்ல சக்கலத்தி, அன்னாளுடைய சக்கலத்தை என்ன பண்றா, அவளை மனமடிவாக்கி, துக்கப்படுத்தி, விசனப்படுத்தி. அல்லேலூயா. இல்லையா, அவளை பயங்கரமா பேசுறா. அப்ப இவ சாப்பிடாம என்ன செய்ய, அப்படியே படுத்து அழுதுட்டு கிடப்பா. அப்ப இல்ல எல்கானா சொல்றாரு, ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் அவனுக்கு அதிகம் இல்லையா? ஏன்னா அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பங்கு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ரெட்டிப்பான பங்கு இல்லையா. ஆனால் அதெல்லாம் பாருங்க, அவளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரல. கணவன் அவள் பட்சத்தில் இருந்ததுனாலையோ, அன்பா இருந்ததுனாலையோ, இல்லை ரெட்டிப்பான பங்கு கொடுத்ததுனாலையோ அவளுக்கு வாழ்க்கையில் அந்த குறை நிறைவாகலை. அல்லேலூயா. என்னைக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறா, ஆண்டோடைய ஆலயத்தில் போய் பாருங்க, 10ஆம் வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும். பாருங்க, ரட்சிக்கப்படனா அந்த கல்லன் இயேசுவை நோக்கி பார்த்தான், அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு. அல்லேலூயா.
இல்லையா? அப்போ இங்கே பேதுரு பார்க்குறோம், அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா அவர் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வந்தார். இங்கே பார்க்குறோம், அன்னாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவங்க இவ்வளோ நாள் வந்தாங்க, வருஷந்தோறும் தான் வந்தாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் அழலை அவங்க. அல்லேலூயா. கணவன்கிட்ட அழுதாங்க, சொந்த அம்மா கிட்ட அழுதாங்க, அப்பாட்ட அழுதாங்க, சொந்தக்காரங்கிட்ட அழுதாங்க, எனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை, ஒன்றும் கிடைக்கல. அதனால் உங்கள் கண்ணீரெல்லாம் வேஸ்ட் ஆகாதீங்க, இல்லையா? மனிதர்கள் முன்பா போய் உங்க கண்ணீரை சிந்தி உங்க கண்ணீரை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. அவருடைய ஆலயத்தில் வந்து, அவருடைய சமூகத்தில் வந்து, அவருடைய பாதத்தில் வந்து உங்க கண்ணீரை விடுங்க. கண்ணீரை காண்கின்ற தேவன் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீரை துருத்தியில வச்சிருக்கிறாருங்க, உங்க கண்ணீரோட அளவை கூட வச்சிருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு அன்பான தேவன். அப்போ உங்க கண்ணீருக்கு ஏற்ற அந்த பலனை கர்த்தர் கொடுப்பாரு. கிரியைக்கு பலன் உண்டு, கண்ணீருக்கு பலன் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கணக்குல வச்சிருக்கிறாராம். பாருங்க, நாம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிற நேரத்தை நீங்க கணக்குல வச்சிருக்கீங்க, நான் ஆராதிக்கிறத கணக்குல வச்சிருக்கீங்க, ஊழியர் செய்த கணக்குல வச்சிருக்கீங்க, தசமபா கொடுக்கறத கணக்குல வச்சிருக்கீங்க, காணிக்கை கொடுக்கறத கணக்குல வச்சிருக்கீங்க நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, அம்மா உன் கண்ணீரை கூட கணக்குல வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இல்லையா? எல்லாம் என் கணக்குல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த கணக்கை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு பலனை கொடுப்பார். இங்கே வேணா மனுஷங்க அப்படி இப்படின்னு ஏமாத்தலாம், அவர் அப்படிலாம் உங்களை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சரியான காரியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம், இவ்வளவு நாள் வந்த அண்ணால் இப்படிலாம் அழலைங்க. ஆனால் இந்த வருஷம் அவ வந்த உடனே மன கசந்து, அல்லேலூயா, உடைக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட, ஒரு நொறுக்கப்பட்ட உள்ளத்தோட ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து அவருடைய இருதயத்தை ஒட்டச்சி அவருடைய சந்நிதியில் ஊற்றின பொழுது பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தோட அவளுடைய இருதயம் பேசுது பாருங்க. இருதயம் மாத்திரம் பேசுது, உதடுகள் மாத்திரம் அசைது, சத்தம் வெளியே வரல. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவரோட ஒன்றி அப்படியே அவளை அப்படி ஆண்டவரை தேடும் பொழுதுதான் பாருங்க அந்த ஜபத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட் பாருங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் கிஃப்டா கொடுத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? பாருங்க, எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோமோ அந்த உடைக்கப்பட்டு நீங்க நொறுக்கப்பட்டு நீங்க பாடுபட்டு உங்களுக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம் அது சின்னதா இருக்காதுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய சாமுவேல் தான் தீர்க்கதரிசி என்று தான் முதல் பேசபா மட்டும் சகல இஸ்ரவேலர்களுக்குள்ள தெரிஞ்சிருந்துதான். பாத்தீங்களா? அத்தனை பேருக்கும் தெரியும். தேவ ஜனம் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் சாமுவேல். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, உலகமே ஃபேமஸா இருந்தார் அன்னைக்கு. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? அப்போ உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உள்ளத்தோட கர்த்தரை தேடும் பொழுது அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி கர்த்தர் பாருங்க மகிமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். அல்லேலூயா. நீங்க நொறுங்கி வந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்ம அழுகையை பார்த்து, நம்ம கண்ணீரை பார்த்து, நம்முடைய புலம்பலை பார்த்து. அல்லேலூயா. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்கங்க, கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிற காலத்துல உங்களை சுத்தி வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரட்டும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரட்டும், உங்களுக்கு ஒரு போராட்டம் வரட்டும், எல்லாம் நாலடி தள்ளி நிற்பாங்க. கிட்ட உங்க வீடு இருக்கிற தசை பக்கமே வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இவர் அப்படி கிடையாது. யாரெல்லாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். அல்லேலூயா. அவ புறக்கணிக்காம நமக்குள்ள இருந்து கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரிடத்துல நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலரின் புஸ்தகம் பாருங்க, அனுபவம் நம்மை உயர்த்தாதுங்க, பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. நீங்க அப்போஸ்தலரின் புஸ்தகம் நீங்க பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல
இல்லையா பிறந்து அவர் ஊழியம் செய்த போது அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தால். ஆனால் அவர் ஊழியம் செஞ்சது 3.5 ஆண்டுகள். அந்த நாட்களில் 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எல்லாரும் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தது என்னன்னா, அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து தான் வந்தாங்க. அல்லேலூயா. நீங்க பேதுரு எடுத்துக்கங்க, 2 படகு நிரம்பத்தக்கதா மீன் கொடுத்துட்டாரு. பிரமிச்சு போயிட்டான். வா, இனிமே உன்னை மீன் பிடிக்கிறவன் இல்லை, மனுஷர் பிடிக்கிறவனா மாத்துவ வா. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து இப்படிதான் 12 பேர் வந்தாங்க இயேசுகிட்ட. ஆனா பவுலை நீங்க பார்க்கும்பொழுது அல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு நான் என்னத்தை காட்டுவேன், என் அவன் புறஜாதிக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அது மாத்திரம் இல்ல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, பாட காமிச்சு கூட்டிருக்காருங்க அவரு. அல்லேலூயா. மற்ற சீஷர்கள்லாம் 12 சீஷர்கள் அற்புதத்தை பார்த்து வந்தாங்க. ஆனா பவுலுக்கு ஆண்டவர் காமிச்சது என்னன்னா, எவ்வளவு நீ எனக்காக பாடுபடணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்க இல்லையா. பவுல ஆண்டவர் அப்படி மகிமையாய் அழைச்சார். காட்டல, பா வா, உன்னை நான் ஊழியக்காரனா தெரிஞ்சுக்கொண்டேன் இல்லையா. நீ எல்லாருக்கும் நீ சுவிசேஷம் சொல்லுவ, நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, நல்லா கொழுத்த ஆடுலாம் வரும், பணக்கார ஆடுலாம் வரும், உனக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கும், நீ இப்படி சபை கட்டுவ, இவ்வளோ லட்சத்தில் நீ சபை கட்ட போற, பெரிய சபை, பெரிய ஆலயம், நிறைய ஆத்துமகள், நிறைய பணம், சொத்து சுகம், இதெல்லாம் காட்டல. அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன். அல்லேலூயா. அதே மாதிரிதான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இல்லையா, கல்லர்களால வந்த மோசம், சொந்தங்களால வந்த மோசம் இல்லையா, சமுத்திரத்தினால வந்த மோசம், எவ்வளவு மோசம் நடந்திருக்குது வாழ்க்கையில. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் பவுல் ஏன் தாக்கு பிடிச்சாரு அப்படின்னா, அழைச்ச அழைப்பு அப்படி. அல்லேலூயா. அழைக்கும் போதே பாடு காமிச்சு கூப்பிட்டுருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனையில பவுலால நிக்க முடிஞ்சது. நீங்க பார்க்கும்போது பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இந்நேரம் வரைக்கும். எப்ப தெரியுமா இதை சொல்றாரு? ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டவனே இல்லை, அநேக ஆத்துமாக்களை நடத்தி அநேக சபைகளை உருவாக்கி. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்நேரம் வரைக்கும். அல்லேலூயா. இப்ப வரைக்கும் இல்ல, பசி, சாப்பாடு இல்ல, நிர்வாணம், அடுத்த தர போன துணி இல்ல, தங்க இடம் இல்ல. இது ஆரம்பத்துல சொல்லல, கடைசி அதான் சொல்ற, இந்நேரம் வரைக்கும். கடைசியில சொல்றாரு, இந்நேரம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பசி, தாகம், நிர்வாணம், தங்க இடம் இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாத்தீங்களா அவருக்கு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம சாட்சி சொல்லுவோம் இல்லையா, மைக்க கொடுத்தா சாட்சி 1 மணி நேரம் சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஒண்ணுமே இல்லாம வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் வீடை கொடுத்தார், சொத்தை கொடுத்தார், ஆண்டவர் பொண்ணை கொடுத்தார், மாப்பிள்ளைய கொடுத்தார், குழந்தைய கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார் 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 கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம சாட்சி இருக்கும். ஆனா பவுலோட சாட்சி என்ன பாருங்க, இந்நேரம் வரைக்கும் பசி, பட்டினி, நிர்வாணம், தங்க இடம் இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாத்தீங்களா. அல்லேலூயா. அவ பல வருஷம் ஆன பாருங்க, அதான் அந்த அழைப்புல அவர் நிலைச்சு நிக்கிறாருங்க. பாடு வந்தாலும், பவுலுக்கு பாடு வந்தாலும் அவருடைய அழைப்பை, அவருடைய தரிசனத்தை, அவருடைய ஊழியத்தை அவர் ஒரு நாள் இழக்கல. அல்லேலூயா. தான் பார்க்கணும். அதனால தான் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றி முழக்கம் இவர் விட்டார் அப்படின்னா சும்மா கிடையாது. உண்மையாவே அவர் நல்ல போராட்டத்தை போராடினாரு. பிரச்சனை ஓடி போயிடல, பயந்து போயிடல. அல்லேலூயா.
பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்களை வந்தாலும் அதை நமக்கு இல்லையா அதை தீர்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை அழைச்ச அந்த அழைப்பு, அந்த தரிசனம், அந்த ஊழியத்தை ஒரு நாளை விட்டு விலகிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ பாருங்க, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்கிறேன், தசமம் கொடுத்தேன், உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஆண்டரை கேட்பாரு. எனக்காக எவ்வளோ உதவாங்கினேன். எங்கேயாவது உண்மையாக உதவாங்கிற சபலாம் பெருகுங்க. அல்லேலூயா. இல்லையா? நீ எனக்காக எவ்வளோ உதவாங்கினேன்னு கேட்பாரு. இல்லையா? நான் இவ்வளோ அள்ளி கொடுத்தேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ண ஆன்சர் கிடையாது. நீ எப்படி எவ்வளோ போய் எனக்காக உதவாங்கின, எவ்வளோ அடி வாங்கினேன். அல்லேலூயா. இல்லையா? அப்போ அடி வாங்கணும் நம்ம. அப்படி ஒரு தருணம் வந்துச்சு, ஆனால் அடிக்கல யாரும் என்ன. இல்லையா? அப்பெல்லாம் நாங்கள் சண்டேஸில் போவோம், நிறைய பேர் வந்தாங்க நம்ம சபையிலேருந்து. அப்போ பாஸ்டர் ஒரு குரூப் பிரித்து என்னோட தலைவில் ஒரு குரூப்பு, பாஸ்டர் தலைவில் ஒரு குரூப் ரெண்டாக பிரிஞ்சு, பாஸ்டர் வந்து அந்த பசார் தோட்டத்துலேருந்து அங்கிட்டு போயிட்டார், பாசா கடன் பழைய சபை இருக்கிற பக்கம் போயிட்டார். நாங்களாம் இங்கிட்டு வந்துட்டோம், இந்த முண்டக்கண்ணவன் கோயில் அந்த பக்கம். நாங்கள் அங்கே நின்று கொடுக்குறோன்ற இதெல்லாம் கிடையாது. நாங்கள் சபையிலேருந்தே நாங்கள் எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் போகிறோம். என் பின்னாடி ஒரு 10-12 பேர் வர்றாங்க. நான் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறேன். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதான் ஹெட்டு போல, இது ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கு. எல்லாரும் ட்ராக்ஸ் வச்சிருக்கோம் கையில. இருந்தாலும் அவன் என்னதான் ரவுண்டு கட்டாங்க, எல்லாம் ஸ்டன்னா தலையா நிக்கிறான். எல்லா பிரதர்ஸ் இருக்காங்க கூட, சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படிதான் பிரிஞ்சோம் எல்லாருமே. எல்லாரும் இருக்காங்க, சுத்தி தான் நிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே நிக்கிறோம். ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு பாருங்க, ஜே ஜே ஜேன்னு கூட்டம். என்னால அப்படியும் போக முடியல, இப்படியும் என்ன கொடுக்குற, நாங்க கொடுக்குறோமா, நீ உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசுறான். இல்லையா? குடு, நீயும் ஏற்றுக்கினா ஏற்றுக்கிட்டோம், நானும் கொடுக்குறேன் நீயும் கொடு. எந்த தெய்வம் உண்மையான தெய்வமோ மெய்யான தெய்வமோ ஏற்றுட்டு போட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட அப்படி சொல்கிறேன், அங்கே எதுவுமே பேச இல்லையா? ஒருவேளை பேசிதான் அங்கேயே அடி விழுந்துருவோம். முண்டக்கண்ணி கோயில் வாசல் அவன் நினச்சிக்கிட்டான், அங்கே வந்து தான் நம்ம கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டான் போல அவன். இல்லையா? எல்லாம் ரவுண்ட் ஆகிட்டாங்க. அந்த பூ விற்கிறவங்கள இருந்து அங்கே ரோடு ஃபுல்லாக ஜே ஜே ஜேன்னு ஆயிடுச்சு. அப்படியே அவன் பாட்டு கத்துறான், எல்லாம் திட்டுறான், பயங்கரமா கேவலமா பேசுறான். இன்னும் நம்ம வீடு வாசலே இல்லாம, ஏன்னா நம்ம ஜுவல்ஸ் இல்லாம எதுவும், இது வந்து பஞ்ச பரதேசி போல, இதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு அடுத்த வேலை சோறு கூட இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறான் அவன் நம்மள. அல்லேலூயா. இல்லை, இந்த காலில் வாங்கி இந்த காலை விட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசாம நீ எதுவுமே சொல்ல. ஏன்னா ஆண்ட சொல்ற, பன்றிகளுக்கு முன்பாக முத்த போடாது, அது பீறி போட்டுரும். அதுக்கு முத்துன்னு தெரியாது, முத்து விலையேற பெற்றது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்னொன்னு முத்து. அதை எடுத்து போய் இவங்க கையில போட்டோன்னா பீறி தான் போடுவான் அந்த நேரத்தில். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டோம், பேசக்கூடாத நேரத்தில் பேசுவோம். அதுக்கு தான் தர்மடி வாங்குறது. ஏசு பாருங்க, பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசுனேன், நச்சுன்னு பேசுவார். அல்லேலூயா. பேசக்கூடாதா, பச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அவர் பேசவே இல்லை. அல்லேலூயா. அவர் பாரு தலை குடிஞ்சு, பேச வேண்டாத நேரத்தில் பேசக்கூடாது. ஏசு அப்படிதான் இருந்தார். பேச வேண்டிய நேரத்தில் பேசினாத, பேச வேண்டாத நேரத்தில் பேசல. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்புறம் எல்லாம் கத்தி எங்களை திட்டிட்டு எல்லாம் போயிட்டானுங்க. அப்போ நீ வந்து இனிமேல் கொடுக்கூடாதுன்னா, நாங்கள் கொஞ்சம் ஒரு 4 இது தள்ளி வந்தோம். அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு சபை வர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே தான் வந்தோம். பின்னாடியே ஒருத்தர் 2 வீலர் எடுத்துன்னு வரான். அவன் கிருபா எல்லாம் வந்திருக்காங்க, கோபி எல்லாம் வந்திருந்தாங்க, ரோசி எல்லாரும் வந்திருக்காங்க. அவன் பின்னாடியே தருத்துறான் 2 வீலரில். நாங்கள் ட்ராஸ் கொடுத்தோன்னே நீ கொடுக்கூடாது பின்னாடியே சொல்லிட்டு வரான். நாங்கள் காதலே வாங்கலை. ஆண்டி பாருங்க பின்னாடியே வரான், பின்னாடியே. அது ஏசப்பா பாதுகாத்த கண்மணியை போல காத்து கொள்வார், கவலைப்படாத, உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் பாட்டு கொடுத்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. இல்லையா? அப்போ இயேசுக்காக வாங்கணுங்க நம்ம. அல்லேலூயா. இல்லையா? அப்போ ஆண்டவர் அதான் என்ன கேட்குறேன், எனக்காக நீ எவ்வளோ பாடுபட்ட, நீ எனக்காக எவ்வளோ உபத்திரவப்பட்ட. அல்லேலூயா. அந்த அளவு வச்சு தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. அல்லேலூயா. அதான் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை சார், ரொம்ப வெயிட்டான உபத்திரவம் எனக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்கிடும். உனக்கு அதிக நித்திய கன மகிமையை உனக்கு கொண்டு வரும். சும்மா அதிக நித்திய
கன மகிமை. சரிங்களா? எவ்வளோ கிடைக்குது, அதிகம் நித்தியம் கனம் மகிமை இவ்வளோ வச்சிருக்கிறாரு. யாருக்கு? கொஞ்சம் உபத்திரம் அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது. ஒரு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரை தேடும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடே வேண்டாம் சிஸ்டர், நேராக போய் சிங்காசனம் ஜிங்குன்னு உட்காந்துரு. நடக்காது, முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பாடு வழியாக கடந்து வந்தாதான் உங்களுக்கு சிங்காசனம். சும்மாலாம் அந்த குறுக்கு வழி, சைடு வழி, பக்க வழி, அல்லேலூயா, இதுல எல்லாம் போய் சிங்காசனம் ஏறி உட்காந்துட முடியும்னா நினைக்காதீங்க. அல்லேலூயா. பாடு பிரச்சனை வேலை கடந்து போகும்பொழுதுதான் கர்த்தர் சிங்காசனத்தை நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நமக்கு ஆண்டவர் இல்லையா? அதனாலதான் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாடுபடுறவங்க தான் சீர்படுத்துவாருங்க. அல்லேலூயா. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம சுபாவம் சும்மாலாம் மாறாதுங்க. உபத்திரம், போராட்டம், பிரச்சனை தான் நம்மளுடைய சுபாவத்தை மாற்றும். நம்ம அந்த சுயத்தை உடைக்கும், தேவ சித்தத்தை செய்ய வைக்கும். எதுனா உபத்திரம் தான், பாடுதான் அதுக்கு வழி. அல்லேலூயா. பாருங்க, மோசே பார்வோன் இல்லையா, அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன், சகல கலைகளிலும் வல்லவன் அவன். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எல்லாம் கலை கற்றவன் தான், நல்ல திறமை எல்லாமே இருந்தது. லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணான்? ஒரு கொலையை செஞ்சுட்டு வனாந்திரத்துக்கு ஓடிவான். அவன் கற்றுக்கொண்ட அந்த அரண்மனையில அடுத்த பார்வோன் மோசேதான் சொல்ற அளவுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சாங்க பார்வோன் அரண்மனையில. அப்படிப்பட்டவன் சுபாவம் மாறல பாருங்க. என்னதான் தேவ ஜனங்களை உபத்திரப்படுத்தினாலும் கொலை செய்யலாமா? அல்லேலூயா. அப்போ அவன் சுபாவம் மாறல பாருங்க. பாருங்க, அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, அவனை வனாந்தரத்துல எத்ரோ வீட்டில், மாமனார் இல்லையா வீட்டில் 7 பெண்கள், மாமியாரோட சேர்த்து 8 பெண்கள் கொண்டு போய் போட்டு, அல்லேலூயா, ஒரு பொண்ணை சமாளிக்கிறதே கஷ்டம், 8 பேரோட கொண்டு போய் போட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தா இந்த பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவனா மாத்திட்டாராம் சுபாவத்தை. பார்த்தீங்களா? முதல்ல கோபம் இல்லையா, ஆத்திரம், கோபம், கொலை பண்ணிட்டான். இப்போ போய் கர்த்தர் பாடு வனாந்தரத்தில் கொண்டு போய் அவனை அப்படியே பாடு, உபத்திரம், போராட்டத்துக்குள்ள போட்டு நல்லா வெளியே கொண்டு வந்தா இப்போ அவனை எப்படி மாறிட்டான் பாருங்க. இந்த உலகத்திலேயே, இந்த பூமியிலே சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. அவ போராட்டம் தாங்க நம்ம சுபாவத்தை மாத்தோம். எந்த போலீஸா நீங்க நினைச்சு பாருங்க, கொலை பண்றாங்க, கொண்டு போய் போலீஸ் என்ன பண்றாங்க, ஜெயிலில் போடுறாங்க, நல்லா களிதான் திங்குறாங்க. ஆனா திருந்துறானா அவன்? இல்ல. மறுபடியும் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போனா அடுத்தவனுக்கு தைரியம் வந்தது, வெளியே வந்து 2 கொலை 3 கொலை செய்யறான். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு போலீஸோ சிறைச்சாலையோ இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றவே மாற்றாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் தான் நம்மை மாற்றி கர்த்தருடைய சாயல், அல்லேலூயா, ஒரு தேவ சாயலுக்குள்ள நம்மை கொண்டு வர்றது எது அப்படின்னா அந்த உபத்திரமும் போராட்டமும் தான். அல்லேலூயா. அப்போ இதை நாம் ஏற்று, அதான் இடுக்கமான வாசல் தாங்க. அல்லேலூயா. விசாலமான வாசல் நேரா. அல்லேலூயா. இல்லையா? அவ பரலோகத்துக்கு போற வாசல் குறுகலானது தான் இல்லையா, இடுக்கமானது தான். ஆனா பாதாளத்துக்கு போற வாசல் நல்ல விரிவு, விசாலம். அல்லேலூயா. ஜாலியா ஆடினே போயிடலாம் உள்ள இல்லையா? இங்க அப்படி கிடையாது. பாடு, உபத்திரவம், போராட்டம், அந்த ஒடுக்கி ஒடுக்கி நெருக்கத்துக்குள்ள, ஒடுக்கத்துக்குள்ள, இடுக்கத்துக்குள்ள. அல்லேலூயா. அதுவும் என்ன மாதிரி ஆள்லாம் எவ்வளவு ஒடுங்கி போன இல்லையா? அப்படிதான் வாசல் அங்க. அப்ப நான் ஏன்னா ஆண்டவர் சொல்ல அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேரணும் அப்படின்னா கர்த்தர் பல பாடுகளை வச்சிருக்கிறார். அந்த நொறுக்கப்பட்ட இருதயம், உடைக்கப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கும்பொழுதுதான் பாருங்க கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு கொடுத்தார், பேதுருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில தொங்கும் போது கல்லனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் உடைக்கப்பட்டாங்க.
அப்போ இன்னைக்கு நாம உடைக்கப்பட நொறுக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு பஞ்சு நூலாய் கர்த்தருடைய சமூகத்தில் திரித்த பஞ்சு நூலாய் வாசஸ்தலத்துக்கு ஒரு மூடுதரையாய் நாம் மாறணும் அப்படின்னா நாம் இன்னைக்கு உடைக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மீ நன்றியோடு மைத்தோ சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உள்ளமே உடைந்த மண் குடம் போ தொங்கிடும் இயேசுவை பார். உடைக்கப்பட்ட உள்ளமே உடைந்த மண் குடம் போ தொங்கிடும் இயேசுவை பார். தன்னலம் இல்லையே தந்தையின் திருவுள்ளமே, தன்னலம் இல்லையே தந்தையின் திருவுள்ளமே, நிறைவேற சிலுவையிலே தொங்கினார் பாதகன் போல். நிறைவேற சிலுவையிலே தொங்கினார் பாதகன் போல். உடைக்கப்பட்ட உள்ளமே உடைந்த மண் குடம் போ தொங்கிடும் இயேசுவை பார். தொங்கிடும் இயேசுவை பார். கள்ளனும் இகழ்ந்தானே காயவர்கள் தூஷித்தாரே, கள்ளனும் இகழ்ந்தானே காயவர்கள் தூஷித்தாரே, கல்வாரி மலை மேலே சிலுவையில் தொங்கினாரே, கல்வாரி மலை மேலே தொங்கினார் சிலுவையிலே. உடைக்கப்பட்ட உள்ளமே உடைந்த மண் குடம் போ தொங்கிடும் இயேசுவை பார். தொங்கிடும் இயேசுவை பார். ஆண்டவரே அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உடைக்கப்பட, எங்களை நொறுக்கப்பட ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஒரு நொறுங்கண்ட இருதயமாய் மாற ஒரு பணிவுள்ள ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் இருதயம் ஒரு பணிந்த இருதயமாய் மாறட்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், பாடுகளுக்கு உட்படுத்தினீர், உம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்முடைய வழியில கடந்து வர தேவனே எங்களுக்கு கிருபை தாரும், பலனை தாரும். தகப்பனே துதிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ரிமாலா ஹந்தலா ரிகலரலரா ரிமாலரா. நொறுங்கின இருதயத்தோடு ஆண்டவரே இருந்த பேதுருவை கொண்டு வந்தவரே ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பினீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு நொறுங்கின இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். நொறுங்குண்டவர் நறுங்குண்டதமான இருதயத்தை புறக்கணியாத தேவனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தை தேடி நொறுங்கி போய் வந்திருக்கிற ஆண்டவர், உடைக்கப்பட்ட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்குவீராக, பயன்படுத்துவீராக ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவர். ரிமாலா ஹந்தலா ரிகலரலரா. ஆண்டவர், இக்காலத்து பாடுகள் இனி வெடிப்பட மகிமைக்கு ஒப்பானது அல்ல ஆண்டவர். எவ்வளவு பாடுகளுக்குள்ளது ஆண்டவர் பிள்ளைகள் கடந்து போனாலும் உம்முடைய மகிமை அப்பா நீ வெளியரங்கமாக்க போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல எவ்வளவு வேதனையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு வந்திருந்தாலும் தேவன் எல்லாற்றிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நீ சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உரிமையாகட்டும் ஆண்டவர். ரிமாலா ஹத்துலா பக்கரலரா
நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒரு நாளும் மறவார். ஆமென். God bless you. Praise Lord. Praise Lord.